இஷ்டம் தான் வாங்கி இல்லைன்னா போகுது. மம்தா பானர்ஜி கிட்டே சரி, நிதிஷ்குமார் கிட்டே சரி, கற்றுக்கொண்டது என்ன மு.க. ஸ்டாலின்? காங்கிரஸ் செஞ்சு டிஜிட் ஆயிடுச்சு இல்லையா? இவ்வளோ பெரிய தேசத்தை 70 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த காங்கிரஸ் ஒரு சீட்டுக்காக மம்தா பானர்ஜி கிட்ட சண்டை போடுறாங்க. நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதெல்லாம் பேசுதான் 13ஆம் தேதி வராது. ஆனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடி நான் டெல்லி சென்று விட்ட பிறகு பல ரகசிய தகவலை ரியல் ஒன் வாய்ஸ் நேரத்துக்கு நான் தர தயாராக இருக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், திரைமறைவில் பல நடக்கின்றன, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான் ராஜகோபாலன் சிவானுடைய பேச்சு. அதுலேருந்து உங்களுக்கு என்னை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சிகள், அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் தந்திரங்கள், ஒருவேளை காங்கிரஸ் அவருடன் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அமித்ஷா நிதிஷ்குமாரிடம் தொலைபேசியில் பேசுவார். பேசிய பிறகு 2-3 நாளில் செட்டில் ஆகிடும். ஜெகதீஷ் ஷெட்டர் திருப்பி வராரு, நிதிஷ்குமார் திருப்பி வராரு, சந்திரபாபு நாயுடு. நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஜி.கே. வாசனோட என்ன பேசினாங்க, அது ஜி.கே. வாசன் சொல்லட்டும் சார், நான் சேலஞ்ச் சொல்கிறேன் சார் இன்னைக்கு. அதே மாதிரி ஏசி சண்முகம், அதே மாதிரி சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்டி அலையன்ஸில் காங்கிரஸ் கட்சியை மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், இப்போ நிதிஷ்குமார் அப்படின்னு புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வுகள் போய்கிட்டு இருக்கும் போது தான் பிப்ரவரி 13ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திமுகவோடு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக வர்றாங்க சார். 3 ஆரம்பிக்காங்க, 5 ஆரம்பிக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இனி எவ்வளோ தூரம் பூர்வ இப்படி போட வேணாம் சிவா, ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். 3 சீட் அடங்குறாருங்க, இல்லை 5ங்க. இஷ்டம் தான் வாங்கி இல்லைன்னா போகுது. மம்தா பானர்ஜி கிட்டே சரி, நிதிஷ்குமார் கிட்டே சரி, கற்றுக்கொண்டது என்ன மு.க. ஸ்டாலின்? காங்கிரஸ் செஞ்சு டிஜிட் ஆயிடுச்சு இல்லையா? இவ்வளோ பெரிய தேசத்தை 70 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த காங்கிரஸ் ஒரு சீட்டுக்காக மம்தா பானர்ஜி கிட்ட சண்டை போடுறாங்க. 3 சீட் அடங்குறாங்க. மேக்சிமம் இவர் என்ன 20 சீட் கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டில். இல்லை சார், கடந்த தேர்தலில் 10 சீட் கொடுத்தாங்க. இந்த தேர்தலில் அதை விட அதிகமாக காங்கிரஸ் எதிர்பார்ப்பாங்களா? கேண்டிடேட் இருப்பாங்களா? கடைசியில் நெல்லை சிவா, ராஜகோபால் தான் கேண்டிடேட் காங்கிரஸுக்கு. அவங்க கேண்டிடேட்டே கிடையாது. என்ன வருவாங்க அவங்க? அவங்களுக்கு வேட்பாளரே கிடையாதுங்க சார், தொகுதி கிடையாது சார். நீ அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த வாட்டி ஜோதிமணிக்கு சீட் கொடுப்பாங்களா? மாணிக் தாக்கூர் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. திமுக கட் பண்ணி விட்டுருவாங்க. நிறைய ரகசியங்கள் இருக்குது, அதெல்லாம் பேசுதான் 13ஆம் தேதி வராது. ஆனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடி நான் டெல்லி சென்று விட்ட பிறகு பல ரகசிய தகவலை ரியல் ஒன் வாய்ஸ் நேரத்துக்கு நான் தர தயாராக இருக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், திரைமறைவில் பல நடக்கின்றன, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான் ராஜகோபாலன் சிவானுடைய பேச்சு. அதுலேருந்து உங்களுக்கு நேர்கள் என்ன புரிஞ்சு கொள்கிறாங்களோ அதெல்லாம் டைம் இஸ் இம்மெட்டீரியல். நம்ம பேசுறதுல பாருங்க, மல்லிகார்ஜுன்காரர் என்னங்க பேசுங்க சிவா சொல்லுங்கள். நம்ம 2 பேரும், நீங்கள் தான் ஸ்டாலின், நான் தான் மல்லிகார்ஜுன்காரன், நான் நோண்டின்னு வரேன். நான் என்ன பேச போகிறேன்? எனக்கு 10 சீட் கொடுங்கன்னு கேட்பாங்களா? எடுத்த ஒன்றுமே அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் எத்தனை பேர் தயார் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி குண்டுராவும் கே.எஸ். அழகிரியும் பேசியிருப்பாங்க. கே.எஸ். அழகிரியும் டி.ஆர். பாலும் கனிமொழியும் பேசியிருப்பாங்க. நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 சீட்டில் மேக்சிமம் 5 சீட்டுங்க, அதுக்கு மேலே கிடையாது. இல்லை சார், இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 5 சீட் கொடுத்தா 5 சீட்டை வாங்கிட்டு கூட்டணியில் தொடருவாங்களா சார்? தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? எடப்பாடி பழனிசாமி வந்து ஆழம் தெரியாத காலை விடுவார் ஜனத்து உள்ள. அவருக்கும் பாஜகலேருந்து வெளில வந்துட்டாருன்னா ஏதோ ஒரு சிக்னல் செமிக்கி இருக்கிறதுனா தானே வர்றாரு. ஸோ என்னை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சிகள், அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் தந்திரங்கள், ஒருவேளை காங்கிரஸ் அவருடன் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா பிப்ரவரி எண்டில் சிவா எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சார். நம்ம வந்து கணிசமான அளவிற்கு ஏப்ரல் 2வது வாரத்திலிருந்து 3வது வாரம் மே மாதத்துக்குள்ளே புது அரசாங்கம் அமைக்கப்பட்டு விடும். ஸோ ஆக மொத்தம் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு 40 நாள் கூட இல்லைங்க சிவா. இந்த 40 டேஸில் என்ன சார் பண்ண போகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு 3 சீட்டாக 5 சீட்டாக மம்தா பானர்ஜி பிச்சுன்னு ஓடுது, இந்த பக்கம் இவர் ஓடுறது, தலைவர் கிடையாது, கொள்கை கிடையாது, காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா போக போக நிலைமைகள் கைக்கு எட்டாது, கைக்கு இல்லாமல் போய்விடும். அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக மிக துக்கமான செய்தி சிவா. ஓகே சார், இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் ஷெட்டர் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2023 விட்டு போட்டாரு. அவர் எம்எல்சியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது தவிர போதாக வரைக்கும் சித்தராமையாவுக்கு பலத்த அடி, பெரிய அடி. அவங்க எடியூரப்பாவுடைய ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி அதை ஓட்டை கன்சாலிடேட் பண்ணோன்னு தான் ஜெகதீஷ் ஷெட்டர் கூட்டம் இருந்தார். ஆக மொத்தம்
நரேந்திர மோடியினுடைய அனுமதியுடன் நீங்கள் ஒன்னேன்னு பாருங்க சிவா, காலைல டெல்லியிலேருந்து வந்தப்புறம் ஜெகதீஷ் ஷெட்டர் டெல்லியில் வந்து சேர்றாரு. நாம் 2 பேரும் இப்போ பேசி கொண்டு இருக்கக்கூடிய அளவில் எனக்கு சில எஸ்எம்எஸ்கள் நான் உங்கள் அலுவலகத்திற்கு வருவதற்கு முன்னாடி கிடைத்தது. அந்த தாஜா கவர் என்று இந்தியில் சொல்லுவார்களே, லேட்டஸ்ட் நியூஸ் நான் நேர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமித்ஷா நிதிஷ்குமாரிடம் தொலைபேசியில் பேசுவார். பேசிய பிறகு 2-3 நாளில் செட்டில் ஆகிடும். ஜெகதீஷ் ஷெட்டர் திருப்பி வராரு, நிதிஷ்குமார் திருப்பி வராரு, சந்திரபாபு நாயுடு ராம் மந்திருக்கு போனார். சுக்பீர் சிங் பாதல் என்று சொல்லக்கூடிய அகாலிதளுடைய தலைவர் பிரகாஷ் சிங் பாதலுடைய மகன் அவர் என்டிஏவில் திருப்பி வந்துட்டார். ஆக மொத்தம் என்டிஏ உருவாகிறது, ஆனால் இண்டி கூட்டணி சிதறுகிறது. இதுதான் ஒரு வித்தியாசத்தை, அதைத்தான் நான் நேயர்களுக்கு புட்டு வச்சேன் உங்களுக்கு. ஓகே சார், பார்த்தீங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணி இங்கே சிதறிக்கிட்டு இருக்கு சார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா அவர்கள் இந்த 2024 எம்பி தேர்தலுக்கான ஒரு பிரச்சார ஒரு வீடியோ 2 நிமிஷம் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க சார். இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா சார், அந்த வீடியோ வந்து அதே மாதிரியான வீடியோ நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். சங்கர் மகாதேவன், ஹரிஹர சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களை வைத்துக்கொண்டு இளையராஜா இசையமைத்துடன் தமிழில் ஒரு வீடியோ வர இருக்கிறது, அதை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பாகிடுங்க, பார்த்துட்டே இருங்க. ஒன்றுங்க சிவா, தமிழகத்தில் நான் 24 மணி நேரம் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு நான் கற்றுக்கொண்ட ஒரு சம்பவம் என்ன என்று கேட்டால், திமுக மீது வெறுப்பு இருக்கிறது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அண்ணாமலைக்கு அதிகமான வரவேற்பு இருக்கிறது. அதை ஓட்டாக, எம்பியாக, எம்எல்ஏவாக மாற்றுவாரா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் பற்பல எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான ஒரு முயற்சியை ஜி.கே. வாசன் போன்ற காங்கிரஸ் மாநில தலைவர்கள்லாம் செஞ்சிருக்காங்க. டெல்லியில் திரைமறைவில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. அதையெல்லாம் வைத்து பார்த்தால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி, ஜெகதீஷ் ஷெட்டர் வந்த மாதிரி, நிதிஷ்குமார் வந்த மாதிரி எடப்பாடி வரமாட்டார்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க பார்ப்போம். அரசியல்ல எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. அது நீங்க சொல்வது போல அப்படி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு சார். அதுக்காகத்தான் நட்டா அவர்கள் திரைமறைவு சம்பவம். நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஜி.கே. வாசனோட என்ன பேசினாங்க, அது ஜி.கே. வாசன் சொல்லட்டும் சார், நான் சேலஞ்ச் சொல்கிறேன் சார் இன்னைக்கு. அதே மாதிரி ஏசி சண்முகம், அதே மாதிரி மீதி பேர்லாம் இருக்காங்களே, என் கிருஷ்ணசுவாமி போன்ற தலைவர்கள், டாக்டர் கிருஷ்ணசுவாமி போன்ற அவங்களாம் என்ன பேசிட்டு இருக்காங்க. ஸோ நாம் இருவரும் இந்த பேச்சு கடைசி வடிவத்தில் வரக்கூடிய சமயத்தில் 2-3 முக்கிய கருத்துக்கள் தான் நான் தங்களுடைய நேரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிவா. அத்துடன் என்னுடைய வர்ணனையை முடித்து கொள்கிறேன். கண்டிப்பாக அடுத்த முறை நான் வரும்போது டெல்லியிலிருந்து சென்னைக்கு வரும்போது உங்களுடன் பேசுவேன். ஒன்றே ஒன்று, தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுமக்களிடம் இருந்து விலகிவிட்டது. 2024 பொது தேர்தலில் திமுகவிற்கு ஒரு பலத்த அடி கிடைத்தாலும் எதிர்பார்க்கக்கூடும். எதிர்க்கட்சிகள் ஒன்றாகிவிட்டால் திமுக இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கும் தெரியாது. சரி, இப்போ நீங்க சொன்னது போல அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் வரவேற்பு இருந்தாலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி இன்னும் ஒரு சில வாரங்களில் அறிவிக்க போறாங்க. ஆனா தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த ஒரு அலையன்ஸையும் ஃபார்ம் பண்ணலையே சார். சார் அது டைம் இம்மெட்டீரியல் சார். அவங்க வந்து தமிழ்நாடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி 303 சீட் கிடைக்குதுங்க சார். அவங்களுக்கு 350 சீட் எப்படி சார் வந்தார்? அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது கூட மோடியை வந்து மோடியா லேடியான்னா கடைசியில் மோடி கிட்ட சரண்டர் பண்ணாங்க. அதே கருப்பு பலூன் விட்ட திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுடன் கடைசி காலத்தில் வந்து காலை தொடாத குறை சரணடைந்தார்களே. எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தை சரணடைந்த கட்சி என்று ஏளனம் செய்த திமுக போய் சேர்ந்துட்டாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிவா, ஒன்றே கிளியர் கட்டாக வருதுங்க சார். அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் என்பது பாஜகவிற்கும் மிஸ்டர் நரேந்திர மோடி பிரதமர் அமைச்சருக்கும் ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துருக்குங்க தமிழ்நாட்டில். வரக்கூடிய அளவில் நான் பொதுமக்களிடமிருந்து பேசியதை ஒன் வாய்ஸ் நேர்கள் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வரக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸ், ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ், ஹோட்டலில் பார்த்து இந்த கடந்த ஒரு 24 மணி நேரங்களில் 40-50 பேர்களை நான் கண்டேன். எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொகுப்பு என்ன என்று கேட்டால், அண்ணாமலைக்கு அதிகமான ஆர்வம் வந்துவிட்டது இளைஞர்களிடையே. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆர்வமும் இருக்கிறது. ஆனால் அது சிறிதினால் அனைத்து ஒரு கட்சிகளையும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி வந்து முயற்சித்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்வி அடைக்க செய்ய முடியும் தான் என்னுடைய கருத்து. 2024 முக்கியம் அல்ல, 2026 தான் முக்கியம் அனைவருக்கும்.
அதில் பாஜக மகத்தான பங்கை வகிக்கும் என்று தான் எனக்கு தெரிகிறதுங்க. சார், இப்போ ஒரு முக்கியமான செய்தி வந்து கடந்த ஒரு சில வாரங்களாகவே பரவிக்கிட்டு இருக்கு சார். அதாவது தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு நோக்கி பாலம் போடுவதற்கான வேலைகளில் டெல்லி பாஜக தலைமை ஆலோசனை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இது உண்மையா சார்? நீ எப்போ எங்கிட்ட ஒன்று கேட்பீங்க சிவா, எப்போ பார்த்தாலும் சார் ஏதான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒன்று கொடுங்க சார்னு கேட்பீங்க. நான் 2 தரப்பாருங்க உங்களுக்கு, 2. ஒன்று டெல்லியிலேருந்து, ஒன்று நான் தமிழகத்துக்கு வந்ததுனால. ஸோ 2 கொடுக்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பாலம் கட்ட போகிறாங்க சார். காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கும், நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கும் கப்பல் போகிறதுக்கு இருக்கே, அதனுடைய வளர்ச்சியில் தான் சில மாதங்களில் ஒரு திட்டம் அமலுக்காக வரும். கச்சத்தீவை மீண்டெடுப்போம் என்று நரேந்திர மோடி கோஷம் கொடுக்க இருக்கிறார். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் 1 ஃபார் யூ. எக்ஸ்க்ளூசிவ் 2, துணை ஜனாதிபதி டாக்டர் ஜெய்தீப் தங்கர் அவருக்கு என்று ஒரு சிறப்பு பங்களா டெல்லியில் தயாராகிவிட்டது. சென்ட்ரல் விஸ்டா என்று சொல்லக்கூடிய இந்த புது நாடாளுமன்றம், புதிய இந்தியா கேட், கர்த்தவிய பாட் என்றெல்லாம் சொல்லி இப்போ 26ஆம் தேதி ஜனவரி மாதம் அந்த ஊர்வலம் போகுது பாருங்கள், டேப்லூ எல்லாம் வச்சுட்டு. அந்த ஊர்வலம் போகிற இடத்துக்கு தான் கர்த்தவிய பாத்னு வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் தான் துணை ஜனாதிபதிக்கு இல்லம் வந்து விட்டது. பிப்ரவரி 14ஆம் தேதி அவருடைய திருமண நாள். அது எங்கிட்டே சொன்னார் எங்கிட்ட. அந்த திருமண நாள் தான் புது மனை புழு இருக்கிறார். 24ஆம் வருடம் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்திற்குள் பிரதமருடைய இல்லமும் கட்டி முடிக்கப்படும், நூதன இல்லம். ஆக மொத்தம் நரேந்திர மோடி செய்தது இந்த 10 வருடங்களில் புதிய இல்லங்களை எல்லாம் தயாரித்து விட்டார். வேலைவாய்ப்பு அதிகமாகியது. புதிய ஒரு திட்டங்களை கொண்டு வந்தார். கடைசியாக ராமர் கோவில் வளர்ச்சி. இந்த 2ம் தான் நரேந்திர மோடி 2024இல் மீண்டும் 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கக்கூடிய வட இந்திய மாநிலத்தினுடைய தொகுப்புகளை தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொலையாக தந்தேன் என்று சொல்லி என்னுடைய இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி சார்.